யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18. எடுக்க கொஞ்சம் கஷ்டம் நான் நினைக்கிறேன். கடைசியில் இருக்கிறது 2 பேதுரு 3:18. நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். நான் இந்த சபையாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களா? சிரிக்கிறீங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களா? என்னப்பா கேள்வி? ஞான ஸ்நானம் பெற்றிருக்கோம், நற்கருணை சேர்கிறோம், ஊழியத்துக்கு போறோம், வருஷத்துக்கு ஒருக்கா இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இது என்ன கேள்வி? தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர் என்றெல்லாம் துதிக்கிறோம், பாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களா என்று கேட்கிறீர்களே, இது புதுமையான கேள்வி. விந்தையில் விந்தை என்று சொல்கிறீர்கள். ஒரு ஊரிலே ஒரு மூப்பனார் இருந்தார். திருச்சபையில் பெரிய சபை, மூப்பனார். அவர்தான் அந்த சபைக்கு செக்ரட்டரியும் கூட, காரியதர்சி. இப்பொழுது பிரகாசபுரம் சபையிலே என்னோடு பிஎஸ்சி படித்தவர்தான் செக்ரட்டரியாக இருக்கிறார். நான் கூட அங்கே பிரசங்கத்துக்கு கூட்டத்துக்காக சென்று பிரசங்கித்து வந்தேன். விக்டர் மோகன் சிங் ரொம்ப பெருமையா சொன்னார், இந்த சபையில குமார் நான் நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்படி ஒரு செக்ரட்டரி மூப்பரார் இருந்தார். அவர் சத்தமா சொல்லுவாராம் நிசையா விசுவாச பிரமாணத்தை. அந்த மூப்பர் ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர் என்று சத்தமாய் சொல்லுவாராம். எல்லாருக்கும் கேட்குமா? அந்த எல்சிஎஃப் கூட்டம் நடக்கும், லோக்கல் சர்ச் ஃபண்ட் கூட்டம் நடக்கும். அதுல யாராவது இவர் கருத்துக்கு முரண்பாடா சொன்னா கெட்ட வார்த்தை சொல்லிடுவார், தூஷண வார்த்தைகள். இங்க விசுவாச பிரமாணம், நிசையா விசுவாச பிரமாணம், ஜோதியில் ஜோதியானவர், என்னது மெய்தேவனில் மெய்தேவனானவர் சத்தமா சொல்லுவாங்க. கோயில் உள்ள எல்லாரும் கேட்கும். கெட்ட வார்த்தையை சத்தமா சொல்லி ஆசிவிடுவாங்க. உடனே சொல்லுவாராம், கொஞ்சம் வாக்குவாதம் நடக்குமா, இவரு விட்டே கொடுக்க மாட்டார். நான் வாரேன் கொஞ்சம் பக்கத்துல காட்டு கோயில போய் கொஞ்சம் சிகரெட்லாம் குடிச்சிட்டு வந்து உட்காருவாங்க. ஒருத்தர் இப்படிதான் நம்ம திருச்சபையுடைய ஆக்கம் இருக்கிறது. மக்கள் பாவத்திலே வாழ்கிறார்கள். கர்த்தரை அறிந்திருக்கிறீர்களா என்றால் ஆம் என்கிறார்கள். ஆனால் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஞான வளர்ச்சி இல்லை, ஜீவியத்தில் மாறுதல் இல்லை, ஆவிக்குரிய விசாலமான பார்வை இல்லை, ரட்சிக்கப்படவில்லை. அந்த மூப்பரை போலதான் கிட்டத்தட்ட 90% மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. அது பாவம், அது சாபமும் கூட. இது எப்படி இருக்கிறது? இவர்களை பார்க்கும் பொழுது எனக்கு லூக்கா 18ஆம் அதிகாரத்துக்கு நேரே கவனம் செல்கிறது. அங்கே ஒரு குருடன் காணப்பட்டான். அந்த குருடன் போலதான் இன்னைக்கு உலகளாவிய திருச்சபை மக்கள் அநேகர் காணப்படுகிறார்கள். எல்லாரும் இல்லை. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்றான். அப்போ நம்மை போல் அவன் கேள்விப்பட்டிருந்தான் இயேசுவை பற்றி. இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி, மரித்தோரை எழுப்புகிறவர், பிசாசு பிடித்தவர்களை சுஸ்தமாக்குகிறார், குஷ்டரோகிகளை குணமாக்குகிறார், சப்பானிகளை குணமாக்குகிறார், தன்னை போன்ற குருடர்களையும் குணமாக்குகிறார்
என்று அவனுக்கு நன்றாக தெரிந்தது. ஆனால் அத்தகைய அறிவு அவன் கண்களை திறக்கவில்லை. நான் சொல்ற பாயிண்ட் தெரியுதா தம்பி? நம்ம திருச்சபை மக்கள் மாதிரி அந்த குருடனுக்கு இயேசு கிறிஸ்துவ நல்லா தெரிஞ்சது. ஆனா குருடன் நம்ம வேலைக்காரமா இருக்கிற மாதிரி, அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாம் தெரியும் அந்த மூப்பர் தெரிஞ்ச மாதிரி. ஆனா குருடனாக தான் அந்த மூப்பர் காணப்பட்டார். இதை போல்தான் இந்த திருச்சபை மக்கள் ஏராளமானவர், ஏறத்தாழ 90% மேலாக காணப்படுகிறார்கள். அது மிக வேதனைக்குரிய காரியம். ஏன் நான் 81 இருந்து 85 வரை 4 வருடங்கள் பூனாவிலே, பாம்பே பக்கம் ஒரு இறையியல் கல்லூரி, அங்க எங்களுக்கு முழுக்க பைபிளை பற்றி சொல்லி கொடுப்பாங்க. இந்த அட்டையிலிருந்து அடுத்த அட்டை வரைக்கும் தளவாரமா சொல்லி கொடுப்பாங்க. அங்க படிச்சவங்க எல்லாம் போதகர் ஆவாங்க, பாஸ்டரா. நான் தான் தலைமை போதகர், கடவுளுடைய தானே படிச்சு முடிச்சு போதகராக பாஸ்டர், அந்த சபையில பாஸ்டராக இருக்கும்போது என்ன வேற லைன் கூட்டிட்டு வந்துட்டாரு. அங்க எங்களை படிச்சவங்கலாம் அங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பார்ப்பேன், என்ன ஜெகன் எங்க இருக்கா, எனக்கு பிரதர் சென்னையில பாஸ்டரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டோம். அப்போ சரி, அவங்க யோக்கியமாக வாழ்ந்தார்களா என்றால் கிடையாது. துன்மார்க்கரை கூட அநேகர் வாழ்ந்தார்கள். இது சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். படிக்கிறது வேதம், அறுக்கிறது தாலி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி இறையியல் கல்லூரியில் இன்றைக்கும் காணப்படுகிறார்கள். அவன் ஃபீல்டுல போய் பணித்தளத்துல போய் என்ன செய்வான்? ஒண்ணும் கிடைக்க மாட்டான். அங்கேயும் போய் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பான், அரசியல் பண்ணிக்கிட்டு, அதாவது ஏதாவது துன்மார்க்கத்துல ஈடுபட்டுக்கிட்டு பேப்பர்ல தான் வரும். அப்போ எங்க இறையியல் கல்லூரி, எங்க பைபிள் காலேஜ், அதுக்கு எங்க வேதத்தை ஊழிய அவர்கள் எல்லாம் எதிர்காலத்திலே போதகராகிவிடுவார்கள், ஆனார்கள், போதகர் ஆகிவிட்டார்கள். நான் வேறு திசைக்கு சென்றேன். அப்போ அதில் கால்வாசி வேதம் துன்மார்க்கராக தான் இருந்தாங்க. அப்போ அவன் நடத்துற திருச்சபைகளும் இப்போ அப்படி இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை மனம் திருப்பி இருக்கான், அதெல்லாம் சொல்ல முடியாது, யாரையும் குறைக்க முடியாது. இன்னைக்கு ஒருத்தன் மோசமா இருப்பான், நாளைக்கு அவன் பெரிய ஊழியக்காரன் ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அப்போ யாராவது வாசிங்க லூக்கா 12:47. லூக்கா 12:47. பாருங்க, அருமையான ஒரு வசனம். இது என்ன சொல்லுது? ஜான்குமாரே, உனக்கும் இந்த மக்களுக்கும் என் சித்தம் தெரியும், என்னை பற்றிய அறிவு கிடைத்து விட்டது. ஆனா இவங்க அதுபடி செய்யாட்டா அநேக அடிகள் அடிக்கப்படுவான். மற்றவங்களை ஊர்வலத்தில் உள்ளவரை கர்த்தர் கேட்க மாட்டாரு, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இந்த சத்தியம். உங்களுக்கு எனக்கு தெரியும், அதனால தண்டனை பயங்கரமா இருக்கும். எனக்கு தெரியும் ஒரு காரியம், நான் சொல்ல வேண்டாமா, சொல்றேன். நான் இன்னைக்கு அதுல இந்த பிரசங்க பீடத்துக்கு வரும்போது அதில் உட்கார்ந்துருந்தானே, நான் ஒரு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, அடிமையை வல்லமையா உபயம், எனக்கு உமக்கு இடையில எந்த பிரச்சனையும் கிடையாது, இதுவரை செய்த பாவங்களை எல்லாம் மன்னியும். இப்போ கெதியா பேசுறேன், உற்சாகமா பேசுறேன். நான் இன்னைக்கு ஆண்டவரை விட்டு விலகி பாவத்துக்குள்ள போறேன்னு வச்சுருங்க, எண்ணி ஒரு மாசம் என்ன கல்றக்குடியில இறக்கிடுவார். அது எனக்கு நல்லா தெரியும். என் விஷயத்துல கர்த்தர் ரொம்ப கண்டிப்பாக இருப்பதாக எனக்கு தெரியுது. அதே ஊர் உலகத்துல அப்படி அவர் கண்டிப்பா இருந்த மாதிரி தெரியல. இன்னைக்கு அமெரிக்காவில் ஒருத்தன் பெரிய பணக்காரன் இருக்கான், அவன் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா இது ஒரு பொது மேடை. அவன் 7-8 மனைவிகள் கட்டி இருக்கிறான். அவன் நல்லாதான் இருக்கான். இந்த அவன் அடிக்கடி பேப்பர்ல படிப்பேன். அமெரிக்காவில் இருக்கான், பெரிய பணக்காரன். இந்த ஆர்மேனிய முழுக்க
வாங்க முடியும், முழு ஆர்டினரியா வாங்க முடியும். அவனால அவன் 7-8 மனைவிகளை கட்டியிருக்கான். அவன் நல்லா இருக்காங்க. ஆனா உண்மையிலே அவன் பின்னணியில என்ன நடக்குது? அவன் பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போடலாம் அப்படி. நாம் பாவத்துக்குள் பாவ சிந்தனைக்கு போனா கூட என்ன கல்வர் பிடிக்கல அனுப்பிடுவார். 1 மாசம் அல்ல 10 நாள். அப்போ அது நமக்கு நல்லது. நம்ம உங்களுக்கும் எனக்கும் சத்தியம் தெரியும். அதனால நம்ம விஷயத்துல கர்த்தர் கண்டிப்பா இருப்பார். மிக மிக ஜாக்கிரதையா இருங்கள். அல்லேலூயா. ஆமாம். பாருங்க, இந்த குருடனுக்கு அறிவு இருந்தது நம்மளை போல. ஆனா அந்த அறிவு அவன் கண்ணை திறந்துதான். அவன் என்னைக்கு கூப்பிட்டானோ ஏசுநாதத்தை வந்தானோ அன்னைக்கு தான் கண்ணு பார்வை கிடைச்சது. அப்போ நமக்கு அறிவு இருக்கு குருடனை போல, அந்த மூப்பரை போல. ஆனா இயேசுவண்டை வர வேண்டும். 2 காரியங்களை மட்டும் அந்த குருடனின் வாழ்க்கையிலிருந்து உங்கள் மத்தியில வைத்து விட்டு அடிமை அமரலாம் என வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக இவனுடைய ஆசை. இவனுடைய ஆசையானது உண்மையிலே பாராட்டத்தக்கது. இவருக்கு கண்ணு திறக்கணும்னு ஆசை இருந்தது. இன்னைக்கு நம்ம அநேகர், அன்னைக்கு ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஒரு சொந்தக்காரங்க வீட்டு, நான் ஒரு சொந்தக்காரங்க தான், ஒரு அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன். அதுக்கு லேசா தம்பி நான் பைபிள் சம்பந்தம் பேசும்போது மூஞ்சி கோணுது பார்த்துக்கிங்க. எப்படி கிறிஸ்தவ பொம்பளை யாரும் நினைக்காதுங்க. அதுகிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுகிட்ட அவங்க நலம், இவங்க நிறைய காசு வச்சிருக்காங்க, அப்படி இப்படின்னு பல பேச்செல்லாம் இருந்துச்சு. அந்த நான் கொஞ்சம் கவனத்தை பைபிளுக்கு நேரம் திருப்பினேன். அது மூஞ்சி கோணுது பார்த்துக்கு. இவ்வளவு ஆக்கமா தான் இருக்குது இன்னைக்கு வேலைக்காரிகள்லாம். ஆமா, வேதத்தை பற்றி சொன்னா அவங்களுக்கு இல்ல, சினிமா கதையை பற்றி சொன்னா நல்லா ஆட்டி கேட்பார். உடனே நானும் இது வழங்காது விட்டுட்டேன் பார்த்துக்கங்க. அதைத்தான் நம்ம பார்க்கணும். இவகிட்ட ஆசை இருந்துச்சு. நான் பேசுறேன், அம்மாகிட்ட வேதத்தை பற்றி அறிய ஆசையே இல்லை. நம்ம குருடே இருக்கான கண்ணு திறக்கணும்னு ஆசை இருந்துச்சு. சூரியனுடைய வெண்மையை நான் உணர்கிறேன், ஒளிமயமாய் காட்சி தருகிறது என்கிறார்கள். அதை நான் என்று காண்பேன், கண்டு கழிப்பேன் என்றார். இரவிலே மிளிரும் சந்திரனை பற்றி கதையாய் சொல்கிறார்கள். என்றைக்கு நான் அதை கண்டு கழிப்பேன். மின்னும் நட்சத்திர கூட்டங்கள் என்கிறார்கள். நட்சத்திரம் ஒளி ஒன்று நம்மை சுடாது என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதை நான் இன்று கண்டு ரசிப்பேன். கடற்கரைக்கு என்னை அழைத்து செல்கிறார்கள். அங்கே என் கால்களிலே தண்ணீர் நனைக்கிறது. நான் என்றைக்கு அந்த கடலை ரசிப்பேன், அதை லேசாக குடித்து பார்த்தால் உப்பு கிடைக்கிறது, என்றைக்கு அந்த பறந்து விழுந்து கிடைக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். கதையாய் அழைக்கிறார்கள். என்றைக்கு நான் அதை அந்த கடலை அதன் அழகில் ரசிப்பேன் என்று ஏக்கம் கொண்டான். அவனுக்கு கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. இங்க இருக்கிறவங்கள எத்தனை பேர் ரசிக்கப்பட்டிருக்கீங்களோ தெரியாது, அல்ல குருடராக இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. கர்த்தர் பாடு உங்க பாடு. அப்போ அந்த குருடை போல ஒவ்வொருத்தருக்கும் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்ற ஆசை வேண்டும், ஆவல் வேண்டும், துடிப்பு வேண்டும், வைராக்கியம் வேண்டும். அதனால்தான் அவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் அங்கே நடமாடுகிறார் என்றவுடன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், ஜீசஸ் சன் ஆஃப் காட் ஹேவ் மெர்சி அப்பான் மீ என்று கத்தினான். இந்த குருடை போன வாஞ்சை இல்லாததான் நமக்கு. நான் சொன்னேனே, ஒரு அம்மா ஊர்க்கதை வளர்க்கறதெல்லாம் பேசி சொந்தக்காரங்க பேசுவோம், சித்தப்பா நல்லா இருக்காரு, பெரிய பட்சத்து போயிட்டாரு, அப்படி இப்படி எல்லாம் தலையாட்டி. அப்படி நான் வேதத்துக்கு கொஞ்சம் திருப்பும் போது ஒரு மாதிரி போயிட்டு வருது, அதை கணச்சிக்கிட்டு அதெல்லாம் விட்டுரு. இது வழங்காது, இது பேய், சுத்த பேய்கிட்ட போயிட்டு நம்ம வேதத்துக்கு நேரம் அவங்களுக்கு அப்படியா அந்த குழந்தை நல்லா இருக்காரா பேசிட்டு வந்துட்டேன். புஷ்பங்களின் வாசனை நுகர்கிறேன், ஆனால் என்றைக்கு நான் அதை பார்ப்பேன், அதை தொட்டு தடவுகிறேன், பட்டு போல் இருக்கிறது, அருமையா இருக்கிறது, புஷ்பம் பூக்களை என்னால் காண முடியவில்லையே என்றான்.
மழலையின் இனிய மொழியை நான் கேட்கிறேன். சிறு பிள்ளைகள் என்னை வந்து மாமா மாமா என்று என்னிடம் கொஞ்சுகிறார்கள், பேசுகிறார்கள். அவர்களை கூட என்னால் பார்க்க முடியவில்லையே என்று கதறினான். அனுதினமும் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்ற ஆசை அவனிடத்தில் காணப்பட்டது. உண்மையிலேயே குருட்டு கிறிஸ்தவர்கள் தான் இந்த உலகத்திலே ஏராளம் ஏராளம். அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், அழுது ஜெபிக்க வேண்டும், மன்றாடி ஜெபிக்க வேண்டும். நல்ல விஷயங்களில் ஆசை வேண்டும். உண்மையிலேயே தேவ பக்தர்களைப் போல பிழைக்கவும் உழைக்கவும் நற்காரியங்களை செய்யவும் ஆசை வேண்டும். அவர்களிடத்தில் காணப்பட்ட தேவ அன்பு, மனத்தாழ்மை, விசுவாசம், பரிசுத்தம், பொறுமை, ஆவியின் வல்லமை, ஆத்ம தாகம் எனக்கு வேண்டும். இரண்டாவது காரியம் இந்த குறளிலிருந்து நாம் படிக்க வேண்டியது இவனுடைய செயல்பாடு. இவன் என்ன செய்தான் என்கிறார். இவனுடைய ஆசையை பற்றி நாம் பார்த்தோம். இரண்டாவதாக இவனுடைய செயல்பாட்டை பார்க்க போகிறோம். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டான். ஜீசஸ் சன் ஆஃப் காட் ஹேவ் மெர்சி அப்பான் மீ என்றான். உடனே ஒரு தடை வந்துச்சு. அதுல இருக்கிறவெல்லாம் இவனை அடிக்க போறான். பெரிய போறாரு, கழுத மாதிரி கத்தாத நாய ஒரு மிதி ஜம்முன்னுட்டு. ஒரு நல்ல காரியம் செய்யுங்க. நீங்க ரோட்டு நாயோட 4 கொலை வரைக்கும் நீங்க ஐயோ வீட்டுல படுத்தே கிடங்க 10 நாளைக்கு ஒருத்தனும் கண்டுவிட ஆர்மி காலத்தில் ஒருத்தனும் கண்டுவிட மாட்டான். படுத்துட்டான். கடவுள் நீங்க ஏதாவது ஊழியம் செய்யுங்க, சமூக சேவை செய்யுங்க. இவன் சும்மா இருக்க மாட்டான் போலயே, இவன் ஏதாவது தப்பு பண்றானா, அவனை பிடிக்கணும், எதுலையாவது மாற்றான பாரு. அப்படிப்பட்டவன் முன்னேறவே மாட்டான். அவன் கவனம் எப்பா நீ இருந்தியானா நீ ஓ முன்னேற்றத்துக்காக பாடுபடணும். அடுத்தவே ஏதாவது தப்பு பண்றானா வீட்டு 24 மணி நேரம் அதே பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. அப்படி ஊர்வலத்துல நிறையவே இருக்கான். எங்க திருச்செந்தூர்லயே இருப்பாங்க, ஆர்கனையிலே இருக்கான். ஆமா இவன் சாவ மாட்டானா, நம்மளை பற்றி அசிங்க அசிங்கமா ஏதாவது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி அப்போ அங்க அடிக்க போறான நாய இயேசு கிறிஸ்து போயிட்டு இருக்காரு. இந்த நாயை கத்திக்கிட்டு கிடக்கு, மிதி அந்த சவுட்ல. அவன் விடல. இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கு என்று உறக்க கத்தினான். ஜீசஸ் சன் ஆஃப் காட் ஹேவ் மெர்சி அப்பான் மீ என்று கத்திக்கிட்டே இருந்தான். பாருங்க, இந்த நான் ஊழியத்துக்கு கிளம்புனேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு 46 வருஷத்துக்கு முன்னால முதல் எதிரி எங்க அம்மா. ஊழியமாக மண்ணம் கட்டியது செருப்பு தேடி. நீ வாத்தியாருக்கு போகணும், வாத்தியார் வேலைக்கு போகணும். நீ பிஏ படிக்கணும்னு, பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நான் படிக்க வச்சது பிஎட் படிச்சு வாத்தியார் ஆகணும். அடி செருப்பு நான் என் ஊழியமா வாத்தியார் வேலைக்கு போகணும். அப்படி ஒரு டீச்சரை கட்டிக்கலாம், அழகான டீச்சரை பார்த்து 2 பேருக்கும் கை நிறைய சம்பளம் வரும். அப்படியே ஊழியம் செய்யும். எங்க அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா? இந்த மாதிரி பிரசவம் பண்ணணுமா, நல்லா கவனிச்சுக்கீங்க. ஆனா நான் வாத்தியாரா இருக்கணுமா, அந்த பேயங்குள மாதிரி பள்ளிக்கூடத்துல என் பொண்டாட்டி ஒரு டீச்சரா இருக்கணுமா. 2 பேருக்கும் சம்பளம் நிறைய வரணும். ஞாயிற்றுக்கிழமையில அங்கங்க அப்படியே பெரிய பிரசங்கியா இருக்கணுமா. எப்படி இப்படித்தாங்க நம்ம கணக்கு போட்டு நாசமா போறோம். கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் சொன்னேன், அம்மா எனக்கு முழு நேர ஊழிய அழைப்பு இருக்கு, ஜீவா நகர்ல அழகா கல்வ தோட்டம் இருக்கு, அடுத்து என்ன கொண்டு போட்டுருவாரு. அந்த அனுபவம் உனக்கு இல்லாட்ட என்ன விடு, உங்களுக்கு இல்லாட்ட என்ன விடு, நான் பைபிள் காலேஜுக்கு போறேன், வேதாம கல்லூரி போறேன்னு ஓடிட்டேன். என்கிட்ட கருத்தை தெளிவா பேசுறேன். சின்ன வாலி வயசுலேயே தெரியும் முழு நேர ஊழிய அழைப்பு இருக்கு, இல்லாட்டா உன்னை தின்னுட்டேன் பாருங்க.
அப்புறம் எங்கள் அத்தான் ஒருத்தர் வந்தார், அழகா நடப்பட்டு வந்தார். தம்பி அப்படி போன மாதிரி வராது. அத்தான் ஒருத்தர், என்னடா ஊழியத்துக்கு கிளம்புறான், ஏதாவது ஊழியம் போய் சோறு இல்லாமல் கஷ்டப்பட்டு கூடாத, இவன் இது வாழ்க்காத சாவ போறானா. மாப்பிள்ள நான் ஒரு ஐடியா சொல்றேன், நீ ஐயர் பட்டத்துக்கு போயிரு. ஏன்னா அவரு கண்ணியா ஞானமா வந்தார், அவரு யாருக்கும் டிசி மெம்பர். நீ ஐயர் பட்டத்துக்கு போயிரு. ஏன்னா அவர் நினைச்சாரு நான் ஐயர் பட்டத்துக்கு போய் ஐயராகி கவுன்சில் சேர்மன் அப்படிலாம் அவங்க எல்லாம், அப்ப அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பேன். அவரு வந்தார், நீ ஐயர் ஆயிரு. ஐயரா அப்படியே மாசம் மாசம் சம்பளம் விழுந்துடும். அந்த ஒரு டீச்சரை கட்டிடலாம், அந்த சம்பளம் வேற. ஒருவேளை ஏதாவது எதிர்ப்பு வந்து நம்ம இந்தியாவில் வேலைக்காரன் நம்ம பிடிச்ச அடியில கொல்ல நீ சொன்னான்னு நினைச்சுக்கிறேன், டயாசிஸ்ல கோடிக்கணக்கா சொத்து இருக்கு, அதை வித்தாலும் சம்பளம் போடுவோம் அப்படி சொன்னாரு. நான் சொன்னேன், ஏதான் ஐயரோ என்னதோ நீங்க சொல்றதெல்லாம் நல்லதான் இருக்கு, ஐயர் மாறுன்னு எனக்கு எதிரி கிடையாது, நம்மளே சிஎஸ்ஐ தான். நான் பைபிள் காலேஜ் கண்ணை மூடிட்டு போறேன், அது ஒரு பைபிள் காலேஜ் பூனாவில் இருக்கு. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்து விடுவோம். இவன் உருப்பட மாட்டான் போல எங்க அம்மாட்ட சொல்லிட்டு, இவன் விளங்காத வேலையெல்லாம் இருக்கான், ஒரு பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை சொன்னா சரிப்பட்ட ஒரு தள்ள அடிச்சுட்டு போயிட்டார். அப்போ பாருங்க, ஏழையின் விண்ணப்பம் அருளாதரை நிறுத்தியது, அந்த கூட சத்தம் அப்படியே ஆண்டவர் நிறுத்தி போட்டது. ஒரு வேத அறிஞர் அழகாக கூறுகிறார், மனதுருக்கம் நிறைந்த கர்த்தருக்கு கால் எழும்பவில்லை. எல்லாரும் சொல்லுங்க என் கூட, மனதுருக்கம் நிறைந்த கர்த்தருக்கு கால் எழும்பவில்லை. அவர் அப்படி போனார்களா எப்படி நிக்காது, இவன் சத்தத்தை கேட்டு அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் வைக்க முடியல அவருக்கு. அங்க கத்துறவங்க கத்திக்கிட்டே இருக்க, அவனும் கத்துட்டு நீங்க உங்க ஊழியத்தை செய்யுங்க, நீங்க வாழ்க்கையில முன்னேறுங்க. என்ன ஊர்க்காரன் கத்திக்கிட்டே கிடப்பான், நீ கத்து, அவன் அந்த இடத்துல இந்த இடத்துல கிடந்து சாவானது நாசம் போவான். நீங்க முன்னேறிட்டே இருக்க ஆண்டவர் கிருபையால. அப்படி இவன் கண்களை திறந்தார் அருணநாதர். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார், நான் பார்வையடைய வேண்டும் என்றார். நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். முன்னே குருடன் இப்போதோ கண் திறக்கப்பட்டவன், முன்னே இருள் இப்போதோ வெளிச்சம், பழையவர் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. இரட்சகரை முதலில் பார்த்தான், சூழ்ந்து நிற்கும் ஜனங்களை பார்த்தான், ஆச்சரியத்தோடு பார்த்தான். கர்த்தர் சிருஷ்டித்த சகலையும் அங்க நம்ம கிட்ட இருந்தா அவரையும் பார்த்துருப்பான். அழகா ஒரு பையன் இருக்காங்க, சின்ன பையன் சிவப்பா இருக்காங்க, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கானோ, இங்க எல்லாம் கருப்பு கருப்பா கிடக்க, ஜான்குமார்லாம் கருப்பாக இருக்கு, யார் சிவப்பு அப்படி பார்த்துருப்பான். இல்ல நான் சொல்லி அவர் வெள்ளைக்காரர் கிடையாது, நம்ம ஊரு சரக்கு வேணாம் சொல்லி. அப்போ தேவரை மகிமைப்படுத்தினான், ஆனந்த பரவசம் அடைந்தான். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை வேண்டும். இயேசுவை பற்றிய அறிவு மாத்திரம் போதாது, அனுபவம் வேண்டும். ஆவிக்குரிய செயல்பாட்டை கர்த்தர் நம் அனைவருக்கும் தருவார்கள்.